children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Class 2 NCERT Grammar தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 7 வரைக்கும் ஒர்க் ஷீட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம், கிராமர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நம்ம இப்போ வந்து ஆர்டிகல்ஸோட ஒர்க் ஷீட் பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் பார்ட் 1 வீடியோ, ஒர்க் ஷீட் 1 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் அதை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம தேர்ட் இம்பார்ட்டன்ட் லிட்டில் ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம். என்னது அப்படின்னா த. ப்ரீவியஸ் வீடியோவில் அண்ட் பார்த்தோம், இந்த வீடியோவில் த பார்க்க போகிறோம். ஓகேவா? த எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். த வி யூஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் பர்சன் ஆர் திங். ஸோ த அப்படின்ற ஆர்டிக்கல் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக், ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கோ இல்லை பர்டிகுலர் திங்ஸுக்கோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுவோம். In simple way, we can say that the is used to point out one person, animal, place or thing from all others. ஸோ இன்னும் உங்களுக்கு சிம்பிள் வேல சொல்லணும் அப்படின்னா த வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு பர்டிகுலர் அனிமல், இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் பிளேஸ், இல்லைன்னா திங்ஸ், இந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக ஸ்பெசிஃபிக்காக யூனிக்காக நம்ம வந்து சொல்கிறப்போ நம்ம த அப்படின்ற ஆர்டிக்கல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? த இஸ் யூஸ்ட் வென் வி ஸ்பீக் ஆஃப் த சேம் நவுன் அகைன். இப்போ ஒரு நவுன் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அதே நவுனை பற்றி திருப்பி 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 நம்ம பேசுகிறப்போ நம்ம என்ன பண்ணலாம்? த யூஸ் பண்ணிக்கலாம். த ஃபர்ஸ்ட் டைம் வி மென்ஷன் சம்திங் அ ஸ்டோரி வி யூஸ் அ ஆர் அன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நம்ம அ இல்லைன்னா அன் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். அது டிபெண்ட்ஸ் நம்ம வவல்ஸ் கான்சனன்ஸ் பொறுத்து. ஆஃப்டர் தட் வி யூஸ் த. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம அதே நவுன் பற்றி பேசிகிட்டே இருப்போம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? த யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒன்ஸ் தெர் வாஸ் அ லைன். ஒன்ஸ் தெர் வாஸ் அ லைன். ஒரு லைன் வந்து இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் நமக்கு லைன் அப்படின்றது என்னது? நவுன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்சனன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு கான்சனன்ஸ் இருக்குது, எல் இருக்குது. அப்போ நம்ம ஆ யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஆன்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கிறோம். திருப்பியும் நான் இதே லைனை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்னா சேம் நவுன் தான் நமக்கு கண்டினியூ ஆகுது. அப்போ நம்ம என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம்? த யூஸ் பண்ணலாம். வெரி குட். ஸோ ஒன்ஸ் தெர் வாஸ் அ லைன், த லைன் வாஸ் வெரி ஹங்க்ரி. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறப்போ நம்ம அதுக்கு ஆ இல்லைன்னா ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் அதே இதை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பேச போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? The is used when noun is unique and one of its kind. யூனிக்னா என்னது? தனித்துவமாக இருக்கிறது, அது வந்து ஸ்பெஷல். ஓகேவா? அது மாதிரி வேற எதுவும் இருக்காது. கரெக்டா? ஸோ த வந்து அந்த மாதிரி நவுனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த சன். ஓகேவா? சன் வந்து வேற சன் மாதிரி ஏதாவது இருக்குதா? இல்லை. த மூன், த எர்த், இது எல்லாமே வந்து யூனிக். கரெக்டா? இது எல்லாமே அது அதுக்கு செப்பரேட் கேரக்டர்ஸ் வச்சிருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து த தான் யூஸ் பண்ணுவோம். த இஸ் யூஸ்ட் பிஃபோர் த நேம்ஸ் ஆஃப் ரிவர்ஸ். அதே மாதிரி ரிவர்ஸோட நேம், டெசர்ட்ஸோட நேம், மவுண்டைன்ஸோட நேம், ஏதாவது நியூஸ் பேப்பர்ஸோட நேம், ஹோலி புக்ஸோட நேம், ஓஷன்ஸோட நேம், சீஸோட நேம், அப்புறம் ஏதாவது ஃபேமஸ் பில்டிங்கோட நேம்லாம் வந்துச்சுன்னா நம்ம த யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ தாஜ்மஹால் அப்படின்றது ஒரு ஃபேமஸ் மானுமெண்ட் பில்டிங். கரெக்டா? ஸோ அப்போ நம்ம த யூஸ் பண்ணிக்கலாம். த தாஜ்மஹால் இஸ் இன் ஆக்ரா. த எமுனா. எமுனான்றது என்னது? ரிவரோட நேம். த ஹிந்துஸ்தான் டைம்ஸ். ஸோ இது வந்து நியூஸ் பேப்பரோட நேம். ஸோ இந்த மாதிரிலாம் வரப்போ நம்ம த அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம். ஸோ த அப்படின்றது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஒன்ஸ் அகைன் நம்ம ஷார்ட்டாக பார்த்துடலாம். த வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன், ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி நம்ம சொல்கிறப்ப த அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இன்னும் நம்ம சிம்பிள் வேலை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் பர்சன், நம்ம ஒன் பர்சனை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், இல்லை ஒரு அனிமலை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், இல்லை ஒரு பிளேஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம், இல்லை ஒரு திங்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம த யூஸ் பண்ணிக்கலாம். த வந்து
இன்னும் வேறு எந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சேம் நவுனை திருப்பி பேசுகிறப்ப நம்ம த யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆவோ இல்லை ஆனோ யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்ட்ஸ் அந்த வவ்வல்ஸ் கான்சனன்ஸ் பார்த்துட்டு. அதுக்கடுத்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப த யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், த வந்து ஒரு யூனிக்கான ஒரு பர்டிகுலரான விஷயத்தை பற்றி பேசுகிறப்ப அதுக்கு த யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் த சன், த மூன், த எர்த், அந்த மாதிரி. வேறு எதுக்கெல்லாம் நான் சொன்னேன், ரிவர்ஸ், டெசர்ட்ஸ், மவுண்டைன்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், ஹோலி புக்ஸ், ஓஷன்ஸ், சீஸ், ஃபேமஸ் பில்டிங்ஸ், இந்த நேம்ஸ் எல்லாம் சொல்கிறப்பே நம்ம த அப்படின்ற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இங்கே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம ஒர்க் ஷீட் போயிடலான்னு நினைக்கிறேன், உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ் அண்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ இது என்ன பிக்சர் அப்படின்றத நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க, அதோட சூட்டபிள் ஆர்டிக்கலும் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன பிக்சர்? கவ். கவ். ஸோ கவ் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம், COW, கவ். ஸோ இந்த கவுக்கு வந்து என்ன ஆர்டிக்கல் வரும்? ஏன் வருது? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கான்சனண்டா இருக்கு, அதனால கவ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? செகண்ட் என்ன பிக்சர் இருக்கு? எர்த் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் எர்த்னு எழுதிக்கலாம், EARTH, வெரி குட், த எர்த். ஏன்னா எர்த்ன்றது ஒரு யூனிக், கரெக்டா? அதனால நம்ம த யூஸ் பண்றோம். தேர்ட் என்ன பிக்சர் இருக்கு? ஆப்பிள். ஆப்பிள்னு ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், APPLE, ஆப்பிள். இதுக்கு என்ன ஆர்டிக்கல் வரும்? ஆன் வரும். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து வவ்வல்ஸ், நம்ம சொன்னோம் இல்லையா, AEIOU. இந்த வவ்வல்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஆன் அப்படின்ற ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பிக்சர் இருக்கு? மூன். மூன், வெரி குட். ஸோ MOON, மூன். த மூன். த மூன், வெரி குட். ஸோ த மூன், மூணுன்றதும் ஒரு யூனிக் தான், கரெக்டா? அது வந்து மூணு மாதிரி வேற ஏதாவது இருக்கா? இல்லை, அது ஒரு செப்பரேட்டான ஒரு இதுதான். ஸோ அப்போ த யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து இது என்ன பிக்சர்? ஐ. ஐ. ஸோ இதுக்கு என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? இ. அப்போ AEIOU வவ்வல்ஸ் இருக்கு, அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆன் ஐ. நெக்ஸ்ட் என்ன பிக்சர் இருக்கு? சன். சன். சன் எழுதிக்கலாம், வெரி குட், த சன். ஸோ இது ஒரு யூனிக் தான், சன்ன்றது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால த யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர்? புக். புக், BOOK, புக் எழுதிக்கலாம். இதுக்கு என்ன ஆர்டிக்கல் யூஸ் பண்ணலாம்? புக். ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து எப்படி இருக்கு? கான்சனண்டா இருக்கு. நெக்ஸ்ட் இது என்ன பிக்சர்? அம்ப்ரெல்லா. அம்ப்ரெல்லான்னு ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கலாம், அன் அம்ப்ரெல்லா. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நமக்கு என்ன இருக்கு? வவல்ஸ் இருக்கு, அதனால நம்ம an umbrella அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பிக்சர் இருக்கு? கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம், COMPUTER, கம்ப்யூட்டர். இதுக்கு என்ன ஆர்டிக்கல் வரும்? a computer. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கான்சனன்ட் இருக்கு, அதனால a கம்ப்யூட்டர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட் என்ன பிக்சர் இருக்கு? ஸ்டார். ஸ்டார் இருக்கு, the star. the star. so star நமக்கு யூனிக் தானே, ஸோ அதனால the star. ஓகேவா? நான் டாய் ஸ்டார் சொல்லலை, நம்ம ஸ்கைல பார்க்குற ஸ்டார் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம the star அப்படின்னு போடணும். ஓகேவா? ஏன்னா அதுவும் ஒரு யூனிக் தான். ஓகே சில்ட்ரன், செகண்ட் ரோம் நம்பர் பார்க்கலாம். fill in the blanks with a and the. ஸோ fill in the blanks கொடுத்துருக்கேன். இதில் வந்து a and the 3 ஆர்டிகல்ஸுமே யூஸ் பண்ணுற மாதிரி வரும். நீங்கள் எதுக்கு எந்தெந்த ஆர்டிக்கல் வரும் நீங்கள் தான் கரெக்டாக பிக் பண்ண போகிறீங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, தேர் இஸ் டேஷ் கேர்ள் அண்ட் டேஷ் பாய். டேஷ் கேர்ள் இஸ் டால் பட் டேஷ் பாய் இஸ் ஷார்ட். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தேர் இஸ் டேஷ் கேர்ள். இப்போ இந்த கேர்ள்ன்றத இங்கே நவுன், கரெக்டா? இதில் ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க, வவல் இருக்கா கன்சனன்ட் இருக்கா? கான்சனன்ட். அப்போ என்ன பண்ணும்? அப்போ there is a girl and dash boy. so இங்க இது ஒரு noun. so இது வவ்வலா கான்சனன்ட் அப்படின்றது கான்சனன்ட். அப்ப என்ன வரும்? so first இதுலயே நான் 2 sentences கொடுத்திருக்கேன். so first sentenceல வந்து பாத்தீங்கன்னா there is a girl and a boy. செகண்ட் சென்டென்ஸ்லயும் the same girl and boy பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கேர்ள் வந்து டாலா இருக்காங்க, பாய் வந்து ஷார்ட்டா இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ த சேம் பர்டிகுலர் கேர்ளை தான் நான் வந்து ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன், அதே மாதிரி பாயை தான் நான் ரிப்பீட் பண்ணியிருக்கிறேன், பர்டிகுலராக பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்.
அப்ப இங்க என்ன வரும்? த வரும். ஃபர்ஸ்ட் இருக்கிறனால நம்ம அப்பர் கேஸ்ல தான் டி போடணும். The girl is tall but இங்க என்ன வரும்? அதே பாய பத்தி தான் பேசுறேன். அப்ப the boy is short. இங்க வந்து the வந்து டி வந்து நம்ம லோயர் கேஸ்ல போட்டுக்கலாம். ஏன்னா சென்டென்ஸ்ல இன் பிட்வீன்ல தான் வருது. கரெக்டா? There is a girl and a boy. The girl is tall but the boy is short. இப்போ உங்களுக்கு the எங்க யூஸ் பண்ணணும்ன்றது நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் பாருங்க. I saw dash elephant and dash monkey in the zoo. Dash elephant was eating sugarcane and dash monkey was eating bananas. ஸோ நான் இங்கேயும் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எலிஃபண்ட் பத்தி பேசிட்டு இருக்கேன். அதே எலிஃபண்ட் பத்தி தான் திருப்பி பேசுறேன். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் எழுதுறப்போ நம்ம இங்க என்ன லெட்டர் இருக்குன்னு பாருங்க. வவ்வல் இருக்கா, கான்சனன்ட் இருக்கா? வவ்வல். அப்ப இங்க என்ன போடணும்? an. நம்ம ஸ்மால் லெட்டர்லயே போட்டுக்கலாம். ஓகேவா? I saw an elephant and dash monkey. இது வவ்வலா கான்சனன்ட்டா? consonant. அப்ப என்ன போடணும்? அப்போ I saw an elephant and a monkey in the zoo. திருப்பியும் அதே எலிஃபண்ட் பத்தி தான் பேசுறேன். Elephant was eating sugarcane. Monkey was eating bananas. The same elephant, same monkey பத்தி தான் பேசுறேன். அப்ப இங்க என்ன வரும்? என்ன ஆர்டிகல் வரும்? the வரும். ஓகேவா? இங்கேயும் நீங்க an போடக்கூடாது. இங்க வவ்வல் இருக்கு அதனால நான் an போடுறேன் அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த நவுனை பத்தி பேசிட்டேன். எலிஃபண்ட்னு ஒரு நவுனை பத்தி பேசிட்டேன். அதே நவுனை தான் என்ன பண்ணியிருக்கேன்? ரிப்பீட் பண்றேன் செகண்ட் சென்டென்ஸ்ல. அப்ப the அப்படின்ற ஆர்டிகல் தான் யூஸ் பண்ணணும். the elephant இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது சென்டென்ஸ்ல, அதனால இங்க நான் அப்பர் கேஸ் போட்டிருக்கேன். the elephant was eating sugarcane and இங்க என்ன வரும்? என்ன ஆர்டிகல் வரும்? dash monkey was eating bananas என்ன வரும்? the தான் வரும். ஏன்னா அந்த சேம் monkey பத்தி தான் பேசுறோம். ஆனா இங்க நம்ம லோயர் கேஸ்ல போட்டா ஓகே தான். ஏன்னா இன் பிட்வீன்ல வருது. நெக்ஸ்ட் தேர்ட் சென்டென்ஸ் போலாமா? my father is dash doctor and my uncle is dash architect. ஸோ இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபாதரை வந்து நம்ம டாக்டர்னு சொல்றாங்க. இப்போ இந்த டி அப்படின்றது என்னது? வவ்வலா கான்சனன்ட்டா? consonant. அப்ப என்ன ஆர்டிகல் வரும்? my father is a doctor and my uncle is dash architect. ஆர்கிடெக்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க. வவ்வலா கான்சனன்ட்டா? வவ்வல்னா என்னென்ன வரும்? a e i o u. நமக்கு இங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? a. அப்ப என்ன வரும்? vowel. அப்ப இங்க என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணணும்? an யூஸ் பண்ணணும். my father is a doctor and my uncle is an architect. நம்ம இப்ப நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன். I visited dash Taj Mahal yesterday. ஸோ இங்க தாஜ் மஹால்ன்றது என்னது? இது வந்து ஒரு மானுமெண்ட் பில்டிங். கரெக்டா? இது ஒரு ஸ்பெஷல் பில்டிங். கரெக்டா? ஷாஜஹான் வந்து மும்தாஜோட மெமரியால பில்ட் பண்ணியிருப்பாரு. கரெக்டா? அப்போ இது ஒரு ஸ்பெஷல், இது ஒரு யூனிக். அப்ப என்ன ஆர்டிகல் வரும்? the வரும். I visited the Taj Mahal yesterday. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சென்டென்ஸ் பாருங்க. I saw dash farmer on the way. இந்த farmer இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க. வவ்வலா கான்சனன்ட்டா? consonant. அப்ப என்ன ஆர்டிகல் வரும்? I saw a farmer on the way. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சென்டென்ஸ் பாருங்க. He works in dash bakery. ஸோ பேக்கரி இருக்கு. இங்க பீன்றது வவ்வலா கான்சனன்ட்டா? consonant. அப்போ என்ன ஆர்டிகல் வரும்? He works in a bakery. Dash Bible is a great book. செவன்த் சென்டென்ஸ் பாருங்க. பைபிள் இருக்கு. இது ஒரு ஹோலி புக். ஹோலி புக்னா உங்களுக்கே தெரியும். கிறிஸ்டியன்ஸோட ஹோலி புக் வந்து பைபிள், முஸ்லிம்ஸோடது குரான், ஹிந்துஸோடது என்னது? பகவத்கீதா. கரெக்டா? இப்போ இங்க வந்து பைபிள்ன்றது ஒரு ஹோலி புக். அப்ப இங்க என்ன வரணும்? என்ன ஆர்டிகல் வரும்? the வரும். ஓகேவா? நான் சொல்லியிருக்கேன்ல பர்டிகுலர் இது அதெல்லாம் வந்துச்சுன்னா நீங்க வவ்வலா கான்சனன்ட்டான்னு பார்க்காம நீங்க டைரக்டா என்ன பண்ணிடலாம்? theன்னு போட்டுடலாம். Can I have dash watermelon? ஸோ இங்க வாட்டர்மெலான் இருக்கு. இங்க wன்றது வவ்வலா கான்சனன்ட்டா? consonant. அப்ப என்ன ஆர்டிகல் வரும்? Can I have a watermelon? ஸோ இந்த ஒர்க் ஷீட்டும் நீங்க கண்டிப்பா உங்க வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எப்பயும் சொல்ற மாதிரி கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆன்சர்லாம் எழுதிட்டு அதுக்கப்புறமா வீடியோ ப்ளே பண்ணி ஆன்சர்லாம் செக் பண்ணிக்கோங்க.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, தேர்ன்ற ஆர்டிக்கல் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்ட்டு அதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒர்க் ஷீட் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே சில்ட்ரன், இதோட இந்த சாப்டர் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.